நம்ம ப்ளவுஸ் மார்க்கிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கிளாத் எப்படி விரிச்சிருக்கேன், ரெண்டா போட்டிருக்கேன் பாருங்க. அந்த இப்படி ஒரு கிளாத் ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை ஃபர்ஸ்ட் இப்படி ரெண்டா மடிச்சுக்கணும். மடிச்சிட்டு இந்த பக்கத்தை பேக் போர்ஷன் மாதிரி எடுத்துக்கணும், இந்த பக்கத்தை ஸ்லீவ் போர்ஷன் எடுக்கணும். இங்கக்குள்ளதான் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வரும் கிராஸா. பேக் போர்ஷன் ஃபர்ஸ்ட் பாப்போம் நம்ம எப்படி மார்க் பண்றதுன்னு. ரெண்டாடி மடிச்சுக்கிட்டீங்களா, மடிச்சிட்டு இதுதான் வந்து அளவு பிளவுஸ்னு வச்சுக்கோங்களேன். அளவு பிளவுஸ் வச்சு இப்படி நீங்க வச்சு பாருங்க. இப்படி நீங்க வச்சு பார்க்கும்போது கீழே இவ்வளோ கொஞ்சம் கேப் விட்டுருங்க. மடிச்சடிக்கிறது கொஞ்சம் வேணும், இந்த இடம் மடிச்சடிக்கிறது கொஞ்சம் வேணும். இத பாருங்க, இந்த இடத்த பாருங்க. இப்ப நம்ம இன்ச்சி டேப் எடுத்து எப்படி ஃபர்ஸ்ட் அளக்குறதுன்றத பார்க்கலாம். பிளவுஸ இதுதான் அளவு பிளவுஸ்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து கீழே வரைக்கும் லென்த் எவ்வளவு இருக்குன்றத பார்க்கணும். 14 இருக்கா, நம்ம ஒரு 15 கூட வச்சுக்கணும். கீழேயும் கொஞ்சம் மடிச்சடிக்கணும், மேலேயும் கொஞ்சம் மடிச்சடிக்கிறாம இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 15 வச்சுக்குவோம். 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்குவோம். 14 இருந்துச்சுல, நம்ம 15 கூட வச்சுக்குவோம். வச்சுட்டு இந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்ப இதுல இருந்து நெக் போர்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நெக் லைன் வந்து எத்தனை இன்ச் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அது ரொம்ப ஈஸி தான். இங்க நீங்க இந்த இடத்துல கரெக்டா வச்சுட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு இப்படி ரவுண்ட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இன்ச்சி டேப் நல்லா அழுத்தி புடிச்சுக்கோங்க. புடிச்சிட்டு இந்த இடத்துக்கு நேரா சாப்பீஸ்ல ஒரு கோடு போட்டுருங்க. கரெக்டா நேரா கோடு போட்டீங்க அப்படின்னா 8 இல்லைன்னா 9 இருக்கு பாத்தீங்களா கரெக்டா. இன்ச்சி டேப் வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். கரெக்டா இங்க இருந்து ஒரு 8.25 இருக்கு கரெக்டா. 9 கூட நம்ம வச்சுக்குவோம். இப்ப நம்ம இந்த இடத்துல இருந்து 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ண போறோம். 9 இன்ச்சுக்கு கோடு போட்டுட்டு இந்த அகலம் எவ்வளவு இருக்குன்றத நம்ம பார்க்கணும்ல. அதையும் ரொம்பவே ஈஸியாவே நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் கரெக்டா 2 சைடா விரிச்சுக்கோங்க. இப்படி டபுளாவே வச்சுட்டு நான் சொன்னது மாதிரியே தான் லென்த் எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரி இங்க வச்சுட்டு கரெக்டா இந்த இடத்துக்கு நேரா இதுக்குள்ள ஒரு டாட் வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு நேரா ஒரு டாட் வச்சுட்டு இதுக்கு நேராவும் இருக்கணும், இந்த இடமும் நேரா இருக்கணும், இந்த இடமும் நேரா இருக்க மாதிரி ஒரு டாட் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல இருந்து இதுவரை எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 3 இன்ச் இருக்கு. 3 இருக்கா, அப்ப அளவு வந்து 3. அரை இன்ச்சு முன்ன பின்ன கூட வச்சுக்கலாம். 3 தான் மேக்ஸிமம் வைப்பாங்க. 3ன்றது கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் எப்படி வரும்னா 2.25 இல்லைன்னா 3 தான் இருக்கும். ஆனா இதுல 3 காமிக்குது, நம்ம 3 வைப்போம். 3 தான் வந்து கரெக்டா இருக்கும். 3ன்றது ரொம்ப ஷவுட்டா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் வந்து இன்னும் ஜாஸ்தியா தேவைப்படும். நம்ம 3 வைப்போம். மேக்ஸிமம் 3 இல்ல அப்படின்னா 2.25 தான் வரும். 3 வச்சிருக்கேன் இப்ப நானு. இப்ப இந்த இடத்துல ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இங்கேயும் கோடு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல இருந்து இதுவரை கனெக்ஷன் பண்ணுங்க. இப்படி போட்டுட்டு ஃப்ரீ ஹேண்டா நம்மளே வரைஞ்சுக்கலாம். இப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச் அந்த மாதிரி பாத்துக்கோங்க. கரெக்டா இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச் 1 இன்ச்சுக்குள்ள போட்டுட்டு இப்ப இந்த இடத்தை இப்படியே நம்ம ஆக்கணும். அப்பதான் ரவுண்ட் நெக் மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் பா போட்டுட்டு தான் அப்புறம் ரவுண்ட் போடணும். ரவுண்ட் நெக் வந்துருச்சா உங்களுக்கு? இப்ப இங்கனக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த சைடு 2 இன்ச் இருக்கு. அப்ப இந்த இடத்துல இருந்து இதுவரை 2 இன்ச் வச்சுக்கணும். 2 இன்ச் வச்சுட்டு ஆஃப் ஹோல் பார்க்கணும். ஆஃப் ஹோல்ல எத்தனை இன்ச் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆஃப் ஹோல் ஒண்ணுமே இல்ல, ஈஸி தான். நீங்க நார்மலா இப்படியே வச்சு அளந்துட்டே வாங்க. இந்த இப்படியே
இந்த கீழ இருந்து மார்க் பண்ணோமா, இப்போ இங்க எனக்குள்ள 9 இருக்கா, இந்த இடத்துக்கிட்ட இருந்து இது வரை 9 இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்கிட்டு மார்க் பண்ணிட்டு நேரா மார்க் பண்ணி போட்டுருவோம். அப்பதான் ஈஸியா இருக்கும். ப்ளவுஸ் வச்சியும் பாத்துக்கோங்க, மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ப்ளவுஸ் வச்சோம்னா இங்க பாத்தீங்களா கரெக்டா இருக்கா, இந்த இடம் மெஷர்மெண்டே பாத்துக்கோங்க, ப்ளவுஸையும் வச்சு பாத்துக்கோங்க. இப்ப வச்சு பார்க்கும்போது இது வரை இருக்கு, இங்கனக்குள்ள இருந்து இங்க வரை இப்படி இருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம ஒரு அளவு பாத்துக்குவோம். 9 இருக்கா, 9 இருக்கு. இப்ப இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ஸ்ட்ரைட் லைன் தான் நம்ம போட போறோம். அப்புறம் தான் நம்ம வந்து இப்படி வளைச்சு போட போறோம். ஸ்ட்ரைட் லைனே போடுவோம். ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இங்க இருந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். அப்படியே கோடு போடணும்னாலும் போட்டுக்கலாம். 8 வந்துச்சு, 8 இருக்கா கரெக்டா. இங்க இருந்து இப்படி வளைச்சு வச்சு பாத்தீங்கன்னா 8 இருக்கும். இந்த இடத்தை குழப்ப வேணாம். இந்த இடத்தை நம்ம ஒரு 2 இன்ச்சுக்கு வச்சுக்குவோம். 2 இன்ச்சுக்கு வச்சுட்டு வளைச்சிட்டோம்னா கரெக்டா நமக்கு வந்து 8 வந்துருது. இந்த ப்ளவுஸ்ல 8 பார்த்தோமா, அது வந்துருச்சா. இப்ப இந்த இடத்துல ஒரு 2 இன்ச்சு இங்க இருந்து இப்படியே வளைச்சிடணும். இதுதான் வந்து பேக் நெக்கோட மார்க்கிங். இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஆரி ஒர்க் போடுவோம். அங்கங்க டாட் வைப்போம் இல்லையா, டாட் வந்து இதுக்குள்ளேயே இப்படி வரணும்ல, அங்கங்க வைக்கிற டாட் இந்த இடத்தை தாண்டி போக கூடாது. போச்சுன்னா உள்ள போயிரும்ல, தைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு சாப்பீஸ்ல நல்லா அழுத்தி வரைஞ்சுக்கோங்க. சாப்பீஸ்ல நல்லா அழுத்தி வரைஞ்சிட்டு இதை இப்படியே தூக்கி இந்த சைடு மடக்கி போட்டீங்கன்னா இப்படி போட்டுட்டு நல்லா இப்படி அழுத்தி இப்படி விரிச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த இது அப்படியே அங்கிட்டு பதிஞ்சிரும். பதிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தெரியல, லைட்டா தான் தெரியுது இந்த கிளாத்துக்கு இருக்கும். எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நீங்க நல்லா அழுத்தி வரைஞ்சிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டா தெரியல அப்படின்னா இங்கிட்டு இருக்கத அப்படியே இங்கிட்ட அளந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்துடும். மேக்ஸிமம் சாப்பீஸ்ல நீங்க அழுத்தி போட்டுட்டு திரும்ப இந்த சைடு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். பேக் சைடு வந்து எப்படி மார்க் பண்றதுன்னு பார்த்துட்டோம். இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது, நீங்க ஆம்கோல்லாம் கூட கரெக்டா பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு நெக் லைன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக் லைனை நீங்க இப்படி வச்சு பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்காக பிளவுஸ் இப்படியே எடுத்து இப்படி வச்சுட்டு இப்படியே கோடு போட்டுறாதீங்க. இப்படியே கோடு போட்டீங்கன்னா தப்பாயிடும். மெஷர்மெண்ட் வந்து இப்படிதான் எடுக்கணும். நான் சொன்னது மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த நீளம் இங்க இருந்து இங்க வர இங்க டாட் வச்சுட்டு இந்த நீளம் எவ்வளவு இருக்குன்றத பார்க்கணும். 9. அப்ப இந்த நீளம் 9 இருக்கணும். 9 இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ரெண்டாவது இந்த இடம் எவ்வளவு இருக்குன்றத பார்த்துட்டா நம்ம இங்க அளக்கணும். இந்த இடம் எவ்வளவு இருக்குன்றத பார்த்துட்டு நம்ம இந்த இடத்தை அளக்கணும். அளத்துட்டு இத ரெண்டையும் கோடு போட்டுட்டு இங்க இருந்து ஒரு 1 இன்ச்சு தான், இந்த கரெக்டா 1 இன்ச்சு இருக்கா, 1 இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சுட்டு இதை இப்படியே இணைச்சிட்டீங்க கரெக்டா வந்துடும்.
வந்து நம்ம 2 சைடாவே எடுத்துக்கணும். 2 சைடா எடுத்துட்டு ஸ்லீவ் போர்ஷன் நம்ம மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கீழ வந்து இந்த இடம், இந்த கார்னர் வந்து கீழ வரணும். இப்ப இந்த 2 கிளாத்லயே வந்து இங்கிட்ட ஒரு பாகம் இங்கிட்ட ஒரு பாகம் வச்சுக்கணும். இதுதான் வந்து சென்டர் பாகம். இந்த சென்டர் பாகத்துல இப்படி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீளம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இது வந்து எல்போ ஸ்லீவ் 10 இன்ச்சு கிட்ட இருக்கு, 9 இன்ச்சு கிட்ட இருக்கு. அதே மாதிரியே 9 இன்ச்சு மேல கோடு போட்டுருங்க. கீழே எப்பயுமே ஒரு 1 இன்ச்சுக்கு இடம் விட்டுருங்க. ஏன்னா நம்ம மடிச்சடிக்கணும். டெய்லர் அவங்களும் இப்படி மடிச்சடிப்பாங்க. நம்ம ஒர்க் வந்து இடிச்சிடக்கூடாது, அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது. அதனால எப்பயுமே ஆரி ஒர்க் பண்ணும்போது ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு மேல கூட ஏத்திக்கோங்க. ஏத்திட்டு மார்க் பண்ணுங்க. இப்படி பண்ணிட்டு இப்ப என்னோட கை இப்படியும் நீங்க வச்சு அளக்கலாம். எவ்வளவு இருக்குன்னு பாத்துங்க. பாருங்க 5 இருக்கு. அப்ப இந்த இடத்துல 5, திரும்ப இந்த பக்கம் 5, அப்ப மொத்தம் 10. அப்ப இந்த கையை சுத்தி போடுறது வந்து இப்படி இந்த இடத்தை சுத்தி போடுறது வந்து 10 வந்துருச்சா? இப்ப நம்ம இத இப்படி இந்த சைடு வந்து இப்படியே கிராஸா போட்டுடலாம். நீங்க ஈஸியா இதை இப்படி தூக்குனீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இப்படியே வரும். அதே மாதிரிதான் இதை இந்த பக்கம் இப்படி திருப்பி போட்டுருங்க. இந்த சைடு மார்க் பண்ணிட்டு திரும்ப இந்த பக்கம் திருப்பி போட்டீங்கன்னா இந்த சைடு ஒரு கோடு இப்படி ஏத்துனீங்கன்னா இப்படி வரும். ஒன் சைடு வந்து கொஞ்சம் குடஞ்சு வர்றாப்புல வரும், இன்னொரு சைடு வந்து அப்படியே வந்துரும். எப்பயுமே ஸ்லீவுக்கு வந்து ஒரு பக்கம் குடஞ்சு வரும். இந்த பக்கம் குடஞ்சு வந்துச்சுன்னா இன்னொரு பக்கத்துல இந்த பக்கமும் குடஞ்சு வரும். ஒன் சைடு தான் குடஞ்சு வரணும். லைட்டா கொஞ்சம் தான் டிஃபரெண்ட் இருக்கும். இப்படி நீங்க நம்ம போடுறோம் ஒரு ரவுண்ட் அப்படின்னா அதுல இருந்து கொஞ்சம் தான் டிஃபரெண்ட் இருக்கணும். ஒரு பக்கம் தான் போடணும், இன்னொரு பக்கம் போடக்கூடாது. இதே மாதிரி தான், இதே மெத்தட் தான். திருப்பி அப்படியே மார்க் பண்ணிட்டேனா ஒரு பக்கம் மார்க் பண்ணிட்டு இதே மாதிரி தான் இந்த பக்கமும் மார்க் பண்ணணும். இன்னொரு ஸ்லீவும் இத நான் சொன்ன மாதிரி சாப்பீஸ் அழுத்தி வர்றதுக்கு இப்படி மடக்குனாலும் இந்த பக்கம் விழுந்துரும். அப்படி இல்லைன்னா இன்னொரு பக்கத்தோட ஹேண்ட் எடுத்து வச்சு நீங்க அப்படியே வரைஞ்சிடலாம். மெயினா நம்ம வந்து இதைத்தான் பார்க்கணும். இதுவும் நீளத்தையும் தான் பார்க்கணும். இந்த இடம் எவ்வளவு இருக்கு, இதுல இருந்து இது வரை எவ்வளவு இருக்கு, இதுல இருந்து இது வரை என்ன மெஷர்மெண்ட் இருக்கு, இதை மட்டும் மெயினா நீங்க பாத்தீங்கன்னாலே போதும் ஸ்லீவுக்கு. இப்ப ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பேக் போர்ஷன் இப்ப இங்க இருக்கும். நான் திருப்பி போட்டுட்டேன் துணியை, அடியில இருக்கு நம்ம வரைஞ்சது தான் இருக்கு அடியில. நான் திருப்பி போட்டுட்டேன் போல. பேக் போர்ஷன் இங்கிட்டு வந்துரும், ஸ்லீவ் போர்ஷன் இந்த பக்கம் வந்துரும். பேக் போர்ஷன் உங்களுக்கு தெரியுதா? ஆம் கோடு இந்த இருக்கு பாருங்க. பேக் போர்ஷன் இங்கிட்டு இருக்கு, ஸ்லீவ் இங்கிட்டு இருக்கு. இப்ப இதுக்கு இடையில இந்த பக்கத்துல தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் பார்க்கணும். ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து எப்பயுமே வந்து கிராஸா தான் நம்ம போடணும். ஏன்னா கிராஸ் கட்டிங் நேரா போடுறவங்க வந்து பிரின்சஸ் கட் மாதிரி போடுறவங்க வந்து இப்படி நேராவே போட்டுடலாம். ப்ளவுஸ்ல நான் காமிக்கிறேன் பாருங்க. பிரின்சஸ் கட் போடுறவங்க வந்து இப்படிதான் வச்சு மார்க் பண்ணுவாங்க, இப்படியே மார்க் பண்ணிடுவாங்க, நேராவே போட்டுருவாங்க. கிராஸ் போட்டு நம்ம தைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இப்படிதான் போடணும். இந்த ஓரத்தை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஓரத்தை கனெக்ட் பண்ணிட்டு இப்ப ஃப்ரண்ட் நெக் வந்து எவ்வளவு இருக்குன்றத நம்ம பார்க்கணும். பேக் நெக்ல எப்படி பார்த்தோம் அதே மாதிரி தான் இதுலயும் பார்க்க போறோம். இந்த இடத்துல இருந்து இதுவரை ஒரு கோடு, இந்த இடத்துல இருந்து இதுவரை ஒரு கோடு, திரும்ப இங்க இருந்து இதுவரை ஒரு கோடு போட்டாச்சா? இப்ப நம்ம இதைத்தான் மார்க் பண்ணணும். இப்ப இதுக்கு நேரா என்ன இருக்கோ அங்க இருந்து தான் மார்க் பண்ணணும். இங்க இடத்துல டர்ன் ஆகுதுன்றதுக்காக இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணக்கூடாது, தப்பாயிரும். இங்க இருந்து இது வரணும் போது இப்படி நேரா ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு இதுல இருந்து இங்க வச்சுதான் மார்க் பண்ணணும். இங்க வச்சுதான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்ப இந்த இடத்துல இருந்து இது வரை வச்சா 6 இன்ச்சு வருதா? அப்ப நம்ம ஃப்ரண்ட் நெக்கோட இது வந்து 6 இன்ச்சு. இப்ப இந்த இடத்துல இருந்து இது வரை கொக்கி விட்டுட்டு கொஞ்சம் அளந்துக்கோங்க. 3 இருக்கு.
இந்த இடம் வந்து 2.5 இருக்கு, 2.25 இருக்கு. இந்த 2.25 கப் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. இந்த இடமும் வந்து கொஞ்சம் மடிச்சடிக்கிறதுக்கு தேவைப்படும். அதனால கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு இப்ப நம்ம இதை பார்க்கலாம். 6 இன்ச்சு பார்த்தோமா, 6 இன்ச்சு போட்டுட்டு எனக்குள்ள ஒரு 3 போட்டோமா, ஒரு 2.25 3 கூட இருக்கணும். ஸ்கேலை வச்சு இங்க இருந்து இங்க நேரா கோடு போட்டுருங்க. கோடு போட்டுட்டு நான் சொன்ன மாதிரியே தான் பேக் நெக்ல நம்ம எப்படி பண்ணுவோம் அது மாதிரியே தான் ஒரு இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சுட்டு அப்படியே இந்த இடத்த கர்வ் ஆக்கிடணும். அப்படியே இந்த இடத்த கர்வ் ஆக்கிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் வந்துரும். எப்பயுமே நம்ம வந்து இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணுவோம். ஃப்ரண்ட் நெக் வந்து ரைட் ஹேண்ட் சைடு உள்ள நெக்க தான போடணும். மேக்ஸிமம் சில பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டுவாங்க. அதுக்காகவே நீங்க வந்து எப்பயுமே ஃப்ரண்ட் நெக்க வச்சு கரெக்ட்டா மார்க் பண்ணுங்க. வலது பக்கம் தான் நமக்கு வந்து வர்க் வரும். இந்த பக்கம் வந்து போட்டுட்டீங்க அப்படினா saree மறைச்சிரும். வலது பக்கம் தான் வரணும். ரைட் ஹேண்ட் பக்கம் தான் வரணும். ரைட் ஷோல்டர் பக்கம். ரைட் ஹேண்ட் சைடு கரெக்ட்டா இப்படி வச்சு வரைஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். இவ்வளவுதான் மெஷர்மென்ட் பண்ணணும். இப்படி மெஷர் பண்ணி நீங்க உங்க இதுல இருந்து ஒரு லைட்டா காலிச்சு இறக்குங்க. இதுல இருந்து ஒரு லைட்டா காலிச்சு தள்ளலாம். இல்லைன்னா இது இந்த கோட்டு மேலேயே போடலாம். எனக்குள்ள கிளாத் இருக்குல்ல, உங்களுக்கு மடிச்சடிக்கிற கிளாத்துக்காக தான் நம்ம பார்க்கணும். டெய்லருக்கு மடிச்சடிக்கிறதுக்கு கொஞ்சம் கிளாத் விடணும். அப்ப இது இந்த லைன் மேலேயே